ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிவாஸ் கிச்சன். நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம், என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு செய்கிறோம் அப்படின்னு பார்க்கலாங்களா? இந்த ப்ரெட்டை வந்து சுற்றி இந்த கருப்பாக இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. 1 கிலோ உருளைக்கிழங்கு, 3 பல்லாரி வெங்காயம், 1 கேரட் அளவான பீஸாக கட் பண்ணி ஷார்ப்னரில் போட்டு நல்லா நைஸாக கட் பண்ணிக்கலாம். 1 கேரட் இதெல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம வந்து இந்த டிஷ் செய்ய போகிறோம். நாங்கள் வந்து இந்த ஷார்ப்னர் இருக்கிறனால இதில் போட்டு கட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நைஸாக இருக்குன்னு நீங்கள் கத்தியில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நைஸாக. இங்கே பாருங்கள், ஆனியன். ப்ரெட்டை நல்லா பொடியாக மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து என்னென்னா வந்து பழுத்துருச்சுங்க, பாதி பழுத்தது, பாதி க்ரீன் கலர், அந்த மாதிரி ஒரு கேப்சியம் போட்டுக்கிறோம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பாருங்கள். இந்த புது ஷார்ப்னர் வாங்கி எங்கள் பேரை வந்துட்டு அதுக்குள்ளே ஸ்கூலில் இது வந்து நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீனிவாசன் செஃப் சேனலில் பாருங்கள். இங்கே வேறு சொல்லு. சரி போதும், நீ கட் பண்ண எதுக்குள்ள 1300 கொடுத்துட்டியா? 1300 எதுக்குள்ள 1300 கொடுத்துட்டியா? 1300 கொடுத்து போனவனே தான் கொடுக்க என்ன செஞ்சாங்க? கேப்சியம், கேரட், ஆனியன் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சுங்க நைஸாக. இப்போ இது வந்து உருளைக்கிழங்கு 1/4 கிலோ வேக வச்சு எடுத்தாச்சு. ப்ரெட்டை நல்லா தூள் பண்ணி பாதி இதில் போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா போடணும். பாருங்க, இது எல்லாம் ஒன்றா எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு கலக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன். பாருங்கள், 2 தடவை போட்டுக்கலாம். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன். கோபி மஞ்சூரி எத்தனை சாப்பிட்டு. சாட் மசாலா 1 டீஸ்பூன் சாட் மசாலா. பாருங்கள், மல்லித்தூள் அல்ல, மல்லி தலை. இது வந்து பெப்பர் 1 டீஸ்பூன். கரம் மசாலா வேணாலும் போட்டுக்கலாங்க. அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும், நிறைய வேண்டாம் கரம் மசாலா. இது வந்து ஏகமாக போட்டு விடு, கையில். சாட் மசாலா 1 டீஸ்பூன் அளவு சாட் மசாலா. அதனால் நம்ம லைட்டாக தான் போட்டு சாப்பிட்டு பார்த்து தான் போடணும். சாட் மசாலாவிலேயே இப்போ இது எவ்வளோதான், இதோட மசாலா அவ்வளோதான். இது நல்லா ஒன்று சேர்த்து கலக்கிக்கலாங்க. என்னென்னா இதை வந்து நம்ம வந்து பச்சையாக சாப்பாடு பாருங்கள். பாதி ப்ரெட்டு வந்து இப்படி வச்சுருக்கு. இதில் வந்து நல்லா உருட்டி எடுத்து ரோலை எண்ணெயில் போடணும். ரோல் மாதிரி ஒன்று. இதுதான் ரோலாக ஒன்று. பாலாக பாருங்கள், இந்த மாதிரி பாலாக. அப்புறம் தட்டி வடை மாதிரி அப்படியே பாருங்கள், இந்த மாதிரி தட்டி ஒன்று. அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் போட்டாச்சு. அப்போ ப்ரெட்டை வந்து தூள் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி தோட்டி எடுத்து வச்சாச்சு எல்லாம். ப்ரெட்டை வேறு ஒன்றும் மாவுலேயோ எதுலேயுமே வந்து நினைக்கல. இதோட இந்த ரோலை வந்து அப்படியே இந்த ப்ரெட்டோட அந்த பொடியில் போட்டு நல்லா கேப் இல்லாமல் உருட்டி எடுத்து எண்ணெயில் போடுறது. இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சிம்பிள். எங்கள் பாப்பா அவளோட ஃப்ரெண்டோட பேசி ஸ்நாக்ஸ் செய்கிறா. போட்டோம்னாலே போதும், சூப்பராக இருக்கும். தம்பிக்கு ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு வந்துட்டேன். இப்போ எண்ணெய் வந்து அளவாக காஞ்சா போதும், ரொம்ப காஞ்சா கருப்பாயிடும். சரி, அதுக்குள்ளே ஸ்கூலுக்கு வந்து சீக்கிரம் செய்யறாங்களா, அதனால நான் இது செஞ்சுட்டு இருந்தேன். நான் சரியாவே என்னடா என்ன ஸ்பெஷல்? இதோ பிரெட். என்ன பிரெட் ரோல்? பிரெட் வாங்கிட்டு வந்தாங்களா? ஓகே ஓகே, நான் சரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. எங்க வீட்ல போய் பிரெட் வாங்கி வரதான் போறாங்க. பிரெட் எல்லாம் சாப்பிட கூடாது அப்படினு சொல்லுவாங்க. அதனால நான் நிறைய இது
அதான் 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 இது சரிடா சரி அதே இது அந்த அக்கா இருந்தாங்களா அதனால அந்த மாட்டு போட்டோ எடுக்கல ஓகே ஓகே அன்னைக்கு போடும்போதே போட்டு பார்த்து வாங்கினேன்னா போகுது அப்படியே உனக்கு அனுப்பி கொடுத்துட்டேன். சரி 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 நான் பார்த்துட்டு சொல்கிறேன். என்னடா நான் வண்டியில் வந்துட்டு இருந்தேன்னா சரியாக பார்க்கல. ஓ சரி சரி நான் போய் இது க்ரோ பேக்கு 2 என்ன மல்லி செடியுமே அப்புறம் 2 செடி வெத்தலை கொடி வாங்கிட்டு இருந்தேன். ஓ எவ்வளோவா ஒரு செடி 30 ரூபா, இது அது 30 ரூபா. 30 க்ரோ பேக் 100 ரூபா. ஒண்ணா ஆமாடா பெருசு. மல்லி செடினா எது அந்த ரோஜா மல்லி கழிச்சுதான் அது இருந்துச்சுன்னா அது வாங்கல, நார்மல் மல்லி தான் வாங்கினேன். சரி சரி அது எவ்வளோ சொன்னாங்க ரோஜா மல்லி அது கேட்கவே இல்லையா, அது வாங்கலாம் கேட்கவே இல்லை. அது 40 ரூபா நினைக்கிறாது. சரி உருண்டை போடு பாப்பா. பிரெட் தூளில் நல்லா உருட்டி எடுத்துக்கணும். இதுதான் அப்பா எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறாங்க. எண்ணெய் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு நம்ம கொஞ்சம் போட்டு பார்க்கலாங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் காயணும். எண்ணெய் காய்ச்சல் பத்தாது, இப்போ போடலாம். இப்போ வந்து ஹீட் ஆயிடுச்சு மறுபடியும், அதனால் இப்போ போடலாம். நீ போடு பாருங்கள். இப்படி ஹீட் வந்து ரொம்பவும் இல்லாமல் ரொம்ப குறைச்சலாக இருந்தால் எண்ணெய் பிடிச்சிக்கும், அப்போ வந்து எண்ணெய் கோர்த்துக்கும். இப்போ வந்து ஹீட் அளவான ஹீட்டில் போடணும். மீடியம் ஹீட்டில் போட்டோம்னா நல்லா நின்று வேகும், எண்ணெய் கூர்க்காது. பாருங்கள் வெந்துருச்சு, பாருங்கள் கலர் பாருங்கள், திருப்பி கோல்டு கலரில் இருக்குது பார்த்தீங்களா. சூப்பராக இருக்குங்க. ரெட் ரோல் எப்படி வேணாலும் செய்யலான்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் வந்து ரோலாகவும் பாலாகவும் அப்புறம் வந்து தட்டி ரவுண்டாகவும் போட்டுக்கிறோம். 3 மாடலாக போட்டுக்கிறோம். இப்போ வந்து ஓரளவுக்கு ஹீட் ஆகி இந்த கொதி அடங்கணுன்னா நம்ம திருப்பி போட்டு எடுக்கணுங்க. இன்னும் கொதிக்குது. இப்போ கொதி அடங்கிச்சு பார்த்தீங்களா. இப்போ அழுங்காமல் திருப்பணும். அழுங்காமல் இப்படி ஒவ்வொன்றா திருப்பி விட்டு அழுங்காமல் திருப்பணும். இந்த கொதி அடங்கிடும். அப்புறம் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். சூப்பரான டேஸ்ட்டுங்க. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் போடுங்க. கமெண்ட் போடாட்டி பரவாயில்ல, நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சாஸ், டொமேட்டோ சாஸ் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இந்த ரோலுக்கு. இந்த பிரெட் ரோல் சூப்பரான டேஸ்ட்டு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.